Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏதோ ஒரு புது ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க நினைக்கிறேன். சில பேருக்கு டவுட்டு, இவர் தமிழில் பிரசங்கம் பண்ணுவாரான்னு. தமிழில் பிரசங்கம் பண்ண மறக்கல, அதனால் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். தமிழ் மறக்கல. சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? இயேசு இப்படி ஊழியம் பண்ணிட்டு போகும்போது சீரு சீதோன் அப்படிங்கிற தேசத்து வழியாக போவார். அப்போ ஒரு கானானிய ஸ்திரீ, இது மேத்யூ சாப்டர் 15 மத்தேயு 15வது அதிகாரத்தில் எழுதியிருக்கோம். அப்படி போகும்போது அவள் ஆண்டவர்கிட்ட அவங்க பிள்ளைக்காக வேண்டிக்கிறான். வசனம் 22 எழுதியிருக்கும். ஆண்டவரே, தாவீதின் குமாரன், எனக்கு இறங்குங்க, என் மகள் பிசாசின் கொடிய வேதனையில் அகப்படுறான்னு. அதற்கு இயேசு பிரதி உத்தரமாக என்ன சொன்னாராம்? வசனம் 23 எழுதியிருக்கிறது. அவர் பிரதி உத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இது பிரதி உத்தரமா ஏதோ சொல்லுவான்னு. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பதில கொடுத்துருவாருன்னு இருக்கிறோம். Silence is not rejection, it's a preparation for a greatest thing. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே, என்னடா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன்னு. நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தரை தேடிக்கிட்டே இருங்க, தட்டிக்கிட்டே இருங்க. அடுத்து அவரு அங்க பாருங்க, அவ தொடர்ந்து இயேசு பின்னாடியே போறா. இயேசு பதில் சொல்லுங்கிறதுக்காக ஜெபத்தை நிறுத்தல. நமக்கு நம்பிக்கை இருக்குது, இயேசு எப்படியும் பதில் கொடுத்துருவார். அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஜெபம் பண்ணா பெட்டிஷன் வாங்கிட்டு போற அரசியல்வாதி கிடையாது நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எனது மறு உத்தரவு கொடுக்கிறவர். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் we need to pursue Jesus until we receive the answer. பார்க்குறவங்க பரிதாபமாக சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த பொம்பளை பாருங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறா, அவளை கொஞ்சம் அனுப்பிவிடுங்கப்பா, அதை செய்ய வேண்டியது செஞ்சுன்னு. இது எவ்வளோ அவமானமாக இருக்கும். கானானிய ஸ்திரீகள் யூதர்களை விட மேலானவர்கள். அவங்க ரேசிஸ்ட் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய சமுதாயம் நம்மளை கிறிஸ்தவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அப்படி மேலே இருக்கிறவங்க. இவன் இயேசுகிட்ட பின்னாடியே போறா. சீசர்கள்லாம் அதை அனுப்பிச்சிருக்கிற ஒரு வெக்கமான ஒரு சூழ்நிலையில் அவன் நிற்கிறான். அவங்க சீசர்கள் சொல்ற பரிதாபமான பேச்சையும் கேட்கல, தொடர்ந்து போறா. அவ சொல்றாரு, அடுத்த வசனம் போனா, நான் மேஜில் இருக்க அந்த 24 காணாமல் போன வீடுகளாய இஸ்ரேல் வீட்டார் அனுப்பப்பட்ட என்று மற்றபடி அல்ல அப்படின்றா. 26 பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லைன்றார். இன்னும் நம்மளுக்கு ரொம்ப காயப்படுத்துறாரு ஆண்டவர். விடல ஆண்டவர், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஏதோ துணிக்கியாவது எடுத்துட்டு போறேன் அப்படின்றா. அல்லேலூயா. இயேசுவானவர்கிட்ட ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா பதில் வர வரைக்கும் தொடர்ந்து போகலாம். அல்லேலூயா. பதில் நிச்சயம். இவரை ஒரு தாழ்மையா நிலைமை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் யாராவது அப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா, டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர். ஜனங்க யாராவது சொல்லிட்டு போறாங்க, சர்ச்சில் கூட பாருங்க, ஆண்டவரே பாவம் போல இருக்கிறாங்க. நான்லாம் 4 வருஷமா பாவம் போல தான் இருக்கிறேன். நாங்களாம் மாடு வத்தினாலும் கொம்பு வத்தாது அப்படிங்கிற மாதிரி விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்வார், அவ்வளோதான். இதை ஆண்டவரை தவிர வேற யாருமே செய்ய முடியாதுங்க. இப்போ ஈகோ வெடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? கர்த்தரை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். காரியமா வீரியமா? நமக்கு காரியம் ஆகணும்னா வீரியம்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அது மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தெல்லாம் இது மாதிரி சமயத்தில் பாட்டு நேரத்திலலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. நிறைய வச்சுருக்கோங்க உள்ள. பாட்டு நேரத்தில் பாட்டை பாடிட்டு போயிடலாம். இன்னும் சொல்கிறேன், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் கடைசியாக பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 10 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுங்குகள். அப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக வாழணுங்கிறதுக்காக சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்போ புது பிரசங்கம் தேவையில்லை, வேலை மிச்சம். அதே சொல்லிட்டு திரும்பி போயிடலாம். இதுக்கு நாள் முழுக்க உட்காந்து படித்து எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும், எனக்கு மட்டும் பிரசங்கம் நேரம் கிடைக்காது. எல்லாரும் பண்ணுற டெக்னிக் ஏதாவது ஃபாலோ பண்ணலாம் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நம்மளும் அப்படின்னா தான் அதில் ஒரு டெக்னிக் நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அப்புறம் போகிறவர் போலவே காமிப்போம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஏதாவது நிறைய நேரம் கொடுப்பாங்க பிரசங்கத்துக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் கோ அப் டு சம் ஸ்லைட்ஸ். இன்னும் அடுத்து இங்கிலீஷில் தமிழில் சொல்லிடுறேன் பாருங்க. மேலே போங்க, மேலே போங்க, மேலே. எஸ். Why Christians do not follow the discipline? நமக்கு ஏன் ஒழுங்குகள் தேவையில்லைன்னா, நமக்கு அதை குறித்தான ஒரு விவரம் தெரியல, இல்லாட்டி முறைப்படி பயிற்சி இல்லை. ஒழுங்கணும், சர்ச்சுக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், பாட்டு போடணும், அப்படியே போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட சிஸ்டமேட்டிக்காக கரிக்குலம் வச்சு சிலபஸ் வச்சு ஒவ்வொரு வருஷம் சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்படியே போயிடணும், அடுத்த வாரம் திருப்பி வரணும். ஸோ நமக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகிறதுக்கு. ரெண்டாவது,
ஏன்னா நம்ம வந்து இப்படி முறைப்படி டிசிப்ளின் பண்ணோம்னா அது லீகலிசமாக மாறிடும். அப்படின்னா எப்படி சொல்கிறது, உலக பிரகாரமாக அப்படி போய்டும், ஒழுங்குகள் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். மூணாவது, இந்த மாதிரி ஒழுங்குகள்லாம் நமக்கு கிடையாது, அப்படி ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம். சில நேரத்தில் இது சடங்காச்சாரியம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஒழுங்குபடுத்துறதில்ல, கர்த்தர் நடத்துறபடியே போயிடுறாங்கன்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷன் நடத்தினாலும் யார் நடத்தினாலும் ஒழுங்கின் படித்து நடத்துவார். அதை முழுக்க பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். ஏதோ காத்து போகிற திசையில் போகிறதெல்லாம் ஆவியானவர் கொண்டு போகிறது இல்லைங்க. நல்லா பார்த்துங்க, எல்லா பைபிள் படித்து பாருங்க. எப்போ பார்த்தாலும் சும்மாவே இருந்தலான் இருக்கக்கூடாது. யுத்தம் பண்ணுறதுக்கு பழக்க வச்சு நம்மளை யுத்தம் பண்ண வைக்கிறவர் ஆண்டவர். ஸோ இப்போ அதில் என்ன சொன்னார், சில ஒரு 10 காரியம். விசுவாசின்னா முதல்ல ஜெபிக்கணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. கடைசியில் பரிசுத்தத்துக்கு போராட்ட ஜெபம் வரைக்கும் போகணும். என்னைக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுது, ஒரு குற்ற உணர்ச்சியோடய பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிசாசுகளோட யுத்தம், பரிந்து பேசி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும், தேவையில்லைங்க ஜெபம் பண்ணுறதுக்கு பார்த்து போகணும். அடுத்து பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணும்னா கதை புக்கு படிக்கணும்னு படிச்சுட்டு போகக்கூடாது. அதில் படித்த விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி நினச்சி படிக்கணும். அடுத்து ஆமாம், அதாவது தேவ கிருபையில் நினைச்சிருக்கலாம், ஆராதனை செய்யணும். வாழ்க்கையே ஆராதனை, ஆண்டருக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழணும். அடுத்து விசுவாசி உபவாசம் இருக்கணும். சர்ச்சில் கொடுக்குற உபவாசம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதாவது நம்ம ஒரு ஒழுங்காக இருக்கணும், கர்த்தருக்குள்ள வளரணும்னு மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் உபவாசம் இருந்து உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். யாரும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, சபையெல்லாம் நம்ம தான் வளர்த்துக்கணும். அடுத்து 5வது, நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆராதனை அட்டன் பண்ணணும். சபையில் 7 நாள் வைப்பாங்க, அது எல்லா ஜனங்களும் வர்றதுக்காக தான். இப்படி எல்லா நாளும் இங்கே வந்துட்டோம், நம்ம வேலை யார் பார்க்குறது, அப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு நாளாவது வந்து சபையில் அட்டன் பண்ணி வசனங்களை கேட்டு இருக்கணும். வந்துட்டு போயிடக்கூடாது. அடுத்து வந்த சபை ஜனங்களோட கொஞ்சம் ஐக்கியப்படணும். எல்லாரும் கூடயும் பழக முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோட ஐக்கியப்பட்டு அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பைபிள் நிறைய வசனத்துக்கு ஜெபம் பண்ணலாம், உற்சாகப்படுத்தலாம், உதவி செய்யலாம், அவங்க பிரச்சனையை தாங்கலாம் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ளே வரலாம். அடுத்து 7வதாக, வந்தவங்க சபைக்கு வந்தவங்க கண்டிப்பாக அந்யோனி ஐக்கியம், அப்பம் பிக்குதலில் பங்கெடுக்கணும். அப்பம் பிக்குதலில் எல்லாரோடு சேர்ந்து ஆண்டோட ஐக்கியத்தில் சேர்ந்து கொள்ளணும். அடுத்து சபைக்கு வரவங்க, சபையில் நிறைய ஊழியங்கள் இருக்குது, அந்த ஊழியத்தில் ஒன்றையாவது செய்யணும். நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து ஒன்றையாவது செய்வோம். அதே மூலமாக சபை மூலமாக செய்கிற ஊழியம் ஏதாவது வெளியே இருக்குதா, அது யாருக்கும் திரைக்கு மறைவில்லைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள், அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதேமாதிரி சபைக்கு வரும்போது இந்த நம்ம கூடி ஆராதிக்கிறது ஒரு பெரிய பில்டிங்கு, சாப்பாடு செலவுகள்லாம் இருக்குது, அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. 10ல் 1வது கொடுக்கணும். 10ல் 1வது நம்ம கொடுக்கணும். நிறைய கொடுக்குறதுன்னு இருந்தால் கொடுங்க, அது வந்து ஒரு ஒழுங்கு. இஷ்டம் போல் இன்னைக்கு இந்த பாஸ்டர் எனக்கு ப்ரைஸ் லாட் சொன்னார், இவருக்கு அடுத்த நாள் வேறு பாஸ்டர் ப்ரைஸ் லாட் சொன்னார்னா அது நம்மளே நம்ம ஒழுங்கிறதுக்குள்ளே போயிடும். கூடுமான வரைக்கும் உங்களை கர்த்தர் இந்த ஊரில் வேற ஒரு ஊர்லேருந்து வேரோட பிடுங்கி வந்து இங்கே நாட்டியிருக்காருன்னா இருக்கிற இடத்துல கொடுத்துக்கிறது நல்லது. அப்படி கொடுக்குறதுனால வேறு எங்கே ஊனிடுச்சுங்கிறதுக்காக நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தனியாக கேள்வி நான் சொல்லித்தரேன். அப்போ அந்த சபைக்கு கொடுக்குறது நல்லது, அதான் பொதுவானது. 10ல் 1வது. அடுத்து சபைக்குன்னு வந்தால் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு தியரி எல்லாத்துலேயும் போகும். ஆனாலும் சபையில் ஊழியம் செய்கிற மூப்பர்கள் ரெட்டிப்பான கணத்தை கொடுக்கணும் ஒரு வசனம் எழுதியிருக்குது. ஊழியர்களுக்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கண்காணியானவன், உக்கிரானத்துக்காரன், மூப்பர்கள். சபையில் வியாதி வந்துச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்குள்ளேயே ஜோம் பண்ணிக்கணும் இல்லை, அவங்களுக்கு தலையாய் மூப்பர்கள் இருப்பாங்க, அவர்களை வீட்டுக்கு வரவழைச்சு என்ன பூசி ஜோம் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம். அங்கே ஹைராரிக்கி இருக்குது. சபையில் 5 விதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஸோ உங்களை போதிக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக அவங்கள செய்ய விடணும் இல்லையா, அவங்களுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். இதை டெய்லி செஞ்சு பாரு. நான் 6 மாதம் டைம் கொடுத்தேன், நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் சீராக வளர்வதை பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஒரு வளர்ச்சி வேணும்னா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல் ஒரு கிறிஸ்டியன் நம்ம லைஃபுக்கு மோட்டிவேஷனல், உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். 2 இருந்தால் தான் ஒரு சீரான வளர்ச்சி இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அவசியம், ஒரு முதிர்ச்சி அவசியம். அல்லேலூயா. இன்றைக்கி நேரம் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நேரம் நிறுத்திடுவேன், அவ்வளோதான். ஆவியானவர் செய்தி கொடுத்தார், அதுக்குள்ளே ஒரு வார்த்தை விதையை போட்டு போகிறதுக்கு வரல, விதையை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசலாம். எப்படியாவது நாம் வளரணும், வளர்த்து விடணும்.
இதுதான் ஊழியம். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 28:12, நீங்களாம் போயிட்டு உங்களெல்லாம் உருவாக்குன்னு நீங்கள் போய் சீஷர்களை உருவாக்கி நான் சொல்லி கொடுத்ததை சொல்லுங்கன்னு சொன்னார். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நாம் வளருவோம், அடுத்தவங்க வளர்த்து விடுவோம். இதில் பேசிக் பாட்டம் லைன் என்ன தெரியுங்களா? நாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறோமோ அவ்வளவுதான் அடுத்தவங்களை வளர்த்து விட முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நம்ம வளரணும்னா கூட பாருங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள டீச்சருக்கு பிரைமரி நம்ம ஊரில், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரை அதே நல்ல வாத்தியார் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு 11th 12th அவர் பாடம் நடத்து வந்தால் நாம் ஏற்றுக்கோமா? அந்த பெற்றோர் தான் ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா அவங்க வளர்ச்சி அவ்வளவுதான். அவர் ஹி இஸ் ஃபிட் ஃபார் எலிமெண்ட்ரி ஸ்கூல். அல்லேலூயா. அப்போ பிரசங்கர்கள் நாங்கள் உங்களை எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வளரும் போது நாங்களும் வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நாம் வளர்ந்துறதுக்கு ஒரு அடையாளம் என்ன? இப்போ நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த பிரசங்கத்தில் எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு பிரசங்க நேரம் குறைஞ்சி போனால் கூட நான் யோசனை பண்ணேன், வாழ்க்கையை மேகம் போன்ற திரளான சாட்சியிலிருந்து நீங்களே அந்த சாட்சியை அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாமேன்னு. நான் வளரணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் வளர்த்து விடணும். நான் வளர்ந்துட்டேன் ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறத எங்கே பார்க்கலாம்? நான் யாரை வளர்த்து விடுறேன்னு அவங்கள்ட்ட பார்க்கலாம். இப்போ ஒரு பையன் நல்லா மியூசிக் வாசிக்கிறான், நாங்களாம் மியூசிக் டீமில் இருக்கிறோம். மியூசிக் வாசிக்கிறேன், நல்லா வாசிக்கிறப்பா, யாரா சொல்லிக் கொடுத்தா? யார் சொல்லிக் கொடுத்தாங்கிறது அந்த மியூசிக் கற்றுக்கிறது தெரியும். ஃபுட்பால் டீம் நல்லா ப்ளே பண்ணுறாங்கப்பா, நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்க, நல்லா பால் பாஸ் பண்ணுறாங்க, யாரா கோச்சு? யாரா அந்த கோச்? யாரா அந்த ட்ரெயினர்? அதானே. ஊழியத்துக்கு வராங்க, நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடிய பாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே ஒரு ட்ரெயினர், யார் சொல்லி கொடுத்தா? அவர் நல்லவர் அப்படிங்கிறது இந்த சீஷன்ட்ட தெரியுது. அப்படிதானுங்களே. இன்றைக்கு நம்ம வளர்ச்சியை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அதை நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட பார்க்கலாம். ஏன்னா இதில் முக்கியமான பாயிண்ட் வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆல்வேஸ் த ஸ்பிரிச்சுவல் growth or Christian growth is always progressive and measurable. அல்லேலூயா. எப்பவுமே ஒரே நாள் வளர்ந்துட முடியாது, என்றைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும், அதை அளந்து பார்க்கவும் முடியும். ஸோ நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குங்க? வளர்ச்சி தேவை, முதிர்ச்சி தேவை. அல்லேலூயா. முன்னாடியில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆரம்ப காலத்திலலாம் பாட்டு பாடு வரும்போது வாரம் நான் தான் நடத்துவேன். நம்மளோட பெரிய அங்கிள் வாசிப்பார், அவர்கிட்ட சடைச்சிடுவேன் ஒழுங்க வாசிக்கலன்னு. சவுண்ட் சிஸ்டம் பொருள்னா அன்னைக்கு அவங்கள மேலே ஒரு கோபம். காலப்போக்கில் எவ்வளோ நாள் தான் அப்படியே இருப்போம். பிளான் அஹெட், அதில் ஒரு போன முறை சொல்லி கொடுத்து நினைக்கிறேன். பர்பஸ், ப்ரோஆக்டிவாக இருக்கணும், பர்பஸ் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ப்ரிப்பரேஷன் சொல்லும் போது பஸ்கா பற்றி பேசலாம், எப்படி ஆண்டர் பஸ்கா ஆயத்தம் பண்ணாருன்னு, அது பெரிய சப்ஜெக்டாக சொல்லலாம் ஆயத்தத்துக்கு. ப்ரோஆக்டிவ், பிளான் அஹெட், முன்னாடியே பிளான் பண்ணிடுறோம். அதில் எக்ஸ்பெக்ட் ப்ராப்ளம்ஸ், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் worst ப்ராப்ளம் என்னையே வரும்? நான் மேடைக்கு அப்புறம் தான், நான் மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி அல்லேலியோன்னு சொல்லும் போது விசில் படப்படப்படான்னு நடிக்கும். நான் உஷாராயிட்டேன். எவ்வளோ நாள் திறக்கும், மைக்கு வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, மியூசிஷியன்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, ஜனங்க கையை கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, எப்படி ஆகிலும் அவங்கள ஆராதிக்க வச்சிடணும். இது ஒரு முதிர்ச்சி வருது. இன்னும் வளர்ந்துட்டேன்னு சொல்லலை. நான் வளர்ச்சிக்கு அளவு இல்லை. பவுல் சொன்னபடியே பிலிப்பியர் 3:10 சொன்னார்ல, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணவில்லை. So growth is unlimited. வளர்ந்துக்கிட்டே போகலாம். இந்த மாதம் பரிசுத்தத்துக்கான மாதம், ஒரே நாள்லாம் பரிசுத்தம் வந்துடாது, நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. இன்னும் 1000 வருஷம் பூமியில் இருந்து இன்னைக்கு ஜெபம் நடத்தின மாதிரி பெரிய பெரிய ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாலும் இயேசுவானவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம வர முடியாது. ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்குது. ரெவலேஷன் 22:11, வெளிப்படுத்தின விசேஷம் 22:11, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஏன்னா நான் சீக்கிரம் வரப்போகிறேன். வர்ற வரைக்கும் பரிசுத்தமாகலாம், இல்லாட்டி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே போகலாம். அப்போ வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? சரி, இப்படியே நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சில வசனங்களை சொன்னால் தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறதாக தோணும். வளர்ச்சி என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கு அவசியம். இந்த ஆவிக்குரிய காரியம் இல்லை, உங்கள் நாலேஜில், உங்கள் ஸ்கில்லில், உங்கள் வேலையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும்.
சமுதாயத்துக்கு நீங்க தேவை. அதனால சொல்ல வரேன். இயேசுவானவர் உங்களையும் என்னையும் உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படின்னா நாம போற இடத்துல ஒரு சுவை தருகிற ஆளா இருக்கணும். நாம் போற இடத்துல வெளிச்சம் கொடுக்கிற ஆளா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக தான் இயேசுவானவர் என்னை உலகத்திற்குள் அனுப்புகிறார். நான் போற இடத்துல அவனுக்கு ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் இயேசுவானவர் சொன்னபடி கிறிஸ்தவன் வாழ கத்துக்கல. அப்படித்தானுங்களே. ஒரு வருத்தமான காரியத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்தியாவில் எத்தனை பேர் தோனாவூர் ஃபெலோஷிப் தெரியும்? சாரா டேக்கர் ஸ்கூல் தெரியும்? எத்தனை பேருக்கு சிஎம்சி அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும்? இவர்கள்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிற்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்தாங்க? இதெல்லாம் அசூசா சிற்றவேலுக்கு முன்னாடியா, வால்சிறவேலுக்கு முன்னாடி தானே? அப்படி தானுங்களே. அவங்க கொண்டு வந்த வெளிச்சம் ஏன் நாம கிட்ட இருந்து போகல? இன்னைக்கு they made a great impact among the society. Hallelujah. நாம சபையை வளர்க்கறதுக்கு பயங்கரமா முயற்சி பண்றோம், அவங்க ஜனங்களை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஊரு ஃபுல்லா இயேசு ஏத்துக்கிட்டாங்க. சத்தியத்தில் வளர்ந்தாங்களா? அடுத்து பேசுங்க. இன்றைக்கு என்னைக்காவது ஒரு ஊரு ஃபுல்லா இயேசு ஏத்துக்கிட்டுன்னு சாட்சி நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்ட சாட்சி கடைசி வைப்போம். ஆனா அவங்களாம் வந்தப்ப ஊர் முழுக்க ரட்சிக்க வச்சு ஊர் ஊரா கோயில் கட்டிட்டு போயிட்டாங்க. ஆறாவது நடந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள் வந்தாங்களோ இல்லையோ, ஸ்கூல் கட்டினாங்க. இன்றைக்கு நான் கிறிஸ்டியனு சொல்றான், நான் மிஷினரி ஸ்கூல்ல தான் படித்தேன்னு. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே ஸ்கூல். கிறிஸ்துவங்க வந்தனால தான் தமிழ்நாட்டு கல்வி வந்தாங்க. இது உப்பு வெளிச்சம். அப்போ நாம வளர்றது, ஐடாஸ் கார்டன் மெடிக்கல் காலேஜ் படித்தது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. ஸோ நம்ம வளர்ச்சிக்கு 2-3 காரணம் சொல்கிறேங்களேன். ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தில் கர்த்தருக்காக வளர்றீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 26 12, 13, 14 அது ஈசாக்கு குறித்து சொல்லும் போது அவன் வர வர விருத்தி அடைந்தானா. அல்லேலூயா. நாளாக நாளாக அவன் ஒரு காரியத்தில் அப்படியே இருந்து ஆரம்பிக்கிற இடத்துல இன்றைய வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க என்பது உங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களை பார்த்தாலே தெரியும். 10 வருஷம் சபைக்கு வந்தும் ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியல. 10 வருஷம் சபையிலிருந்து ஒரு சாட்சி என்னன்னு தெரியல. துவக்க ஜெபம் எப்படி பண்ணணும், முடிவு ஜெபம் எப்படி பண்ணணும், நடுவில் எப்படி ஜெபம் பண்ணணும், காணிக்கை ஜெபம் எப்படி பண்ணணும், பிரயாணத்துக்கு புறப்படும் போது எப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும், வியாதியஸ்தனுக்கு எப்படி ஜெபம் பண்ணலாங்கிற அறிவு கூட இல்லாத 10 வருஷமாக சபையில் இருப்பாங்க. ஒரு ஆளுங்களை பார்த்து இயேசுவை அறிமுகப்படுத்துகிற விதமே இன்னும் தெரியல. வியாதியாக இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், ஒரு நல்லா தான் இருக்கிறான், புறமதஸ்தனாக இருக்கிறான். இயேசுவை பற்றி 2 லைனில் சொல்லணும்னா அதிகபட்சம் சொன்ன ஒரே ஒரு லைன் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வாங்க. இதுக்கு பெரும் சுவிசேஷம் யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியல இல்லைங்களா? வளர்ச்சியிட முக்கியம் பாருங்க. அதான் சொல்றேன். அவன் 13ஆம் வசனம், வர வர விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. 2 போதும். ஈசாக்கும் தாவீதும் பாலாக நாளாக வளர்ந்து கொண்டே போனார்கள். இயேசுவானவர் வளர்ந்தார். வளர்த்தியில மட்டும் இல்லைங்க, உயரமா வளர்ந்துகிட்டு போல, ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் வளர்ந்துகிட்டே வந்தால். ஆள் வளர்ந்தா மட்டும் போதாது, அறிவு வளருன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. வேத அறிவு சேர்ந்து வளரணும், தெய்வீக பழக்கங்களும் சேர்ந்து வளரணும். பவுல் இதை சொல்லுவார் 1 கொரிந்தியர் 13:11, நான் குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போலவே பேசினேன், குழந்தைய போலவே சிந்திச்சேன், குழந்தைய போலவே யோசித்தேன். நான் அடல்ட்டா ஒரு புருஷனா மாறின போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஒரு வளர்ச்சியை பேசுகிறார். டாக்கிங், திங்கிங், ரீசனிங். இன்னும் குழந்தைத்தனமாவே நம்ம பிரெயின் யோசிக்குதுன்னா வளர்ச்சியில் அர்த்தம். சரி, அட விடுங்க. 1 பேதுரு ஜனங்களுக்கு சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்தில் 3வது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்க. இப்போதான் பிறந்த மாதிரி அந்த குழந்தைய ஸ்பிரிச்சுவலாக வளரணும்னா ஸ்பிரிச்சுவல் மில்க்கு குடிக்கணும். அப்படியே குடிக்க குடிக்க கொஞ்ச நாள் வளர்ந்துக்கிட்டே வந்துடும். அல்லேலூயா. வளர்றதுக்கு ஆரம்பத்தில் வசனத்தோட தான் வளரணுன்னாரு. இதுவாது பரவாயில்ல. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் எழுதியிருக்கார் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில். நல்லா எடுத்துக்கோமா. அதை காலத்தை பார்த்தால் ஒரு டீச்சரா நீங்க 10 பேருக்கு போதிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனா உங்களுக்கே நான் போய்
எலிமெண்ட்ரி டாக்டரின்ஸ், மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹீப்ரூஸ் 5:12, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஏன் அப்படின்னு அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, யாராவது ஒருத்தர் படிங்க அதை. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழகாமல் இருக்கிறவன். ஆமா, நீதியின் வசனம்லாம் நமக்கு பிடிக்காது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக பேசிக்கணும்னா நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா பைபிள் படிக்கணுங்க, இது ரெண்டும் சொல்லி நடுவில் இன்சர்ட் பண்ணிடணும், அப்படித்தானே? நீதியின் வசனங்களை பேசினா, இயேசுவான உபதேசங்களை பேசினா, பவுலுடைய உபதேசங்களை பேசினா நமக்கு இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. ஏனென்றால் நீதி இருங்க, நம்மளே ஒரு பிள்ளை வளர்க்குறோம். 2 வயசுக்கு அப்புறம் கறி கொடுக்காத ஆளையா இருக்கீங்களா? வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றாளுங்க. நம்ம ஊரில் சிக்கன் நக்கச்சு சிக்கனை கொடுக்கலையா 2-3 வயசுக்கு அப்புறம்? பிள்ளை கொடுக்காட்டாலும் வாயில் திணிச்சு இதெல்லாம் பழகிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, 4-5 வயசு சர்ச்சோட விளையாட விட்டுருங்க, சர்ச்சிலே தானா பிள்ளைங்க பழகிடுதுங்க எல்லாத்தையுமே. அப்போது நம்ம நீதியின் வசனத்தில் பழக்க வைக்கலாம், நம்ம பழகலை. பலமான ஆகாரத்தை சாப்பிட்டா இன்னைக்கு டைஜஸ்ட் ஆகலை. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த விரல் சுப்பி மாதிரியே ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பவுல் அப்படி சொல்கிறாருங்க. ஏங்க, இன்னைக்கு ஒரு வாலிபனோட ஒரு சாட்சி, ஒரு இப்போ புதுசாக திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு பேசினார். ஏன் சின்ன பையனாக பேசுகிறாருன்னா, இவ்வளோ வசனம் பேசுகிறாருன்னா ஒரு 7 வருஷத்துக்குள்ளே தான் பைபிளுக்குள்ளேயே போயிருக்கிறார். நல்லா பேசுகிறாருங்க, தெளிவாக பேசுகிறாரு. 7 வருஷம்தான். நானே 15 வருஷத்துக்கு மேலே சபையில் இப்படி பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ வளர்ச்சி என்பது நாம் அதில் எவ்வளோ நேரம் செலவிடுகிறேன்னு தான். பாருங்க, 10 வருஷம் கம்பெனியில் வேலை செய்யறது தெரியுது தெரியுமா? சிவியில் போட்டுக்கலாம் 10 வருஷம்னு. Your experience must be evaluated. That's called evaluated experience. 10 வருஷம் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது 2 வருஷத்தில் கெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த வந்துட்டு போனால் மட்டும் சர்ச்சில் வளர்ந்துட முடியாது நினைக்கிறேன். வளரணும்னு முடிவு பண்ணணும். அல்லேலூயா. சரி, ஓகே, இன்னொரு வசனம் அப்படி சொல்லிடணும், ஜென்ரலாக சொல்லிடுறேன், நேரம் ஆயிடுச்சு இல்லையா? பாருங்க, வளரணும்னு நாம தாங்க முடிவு பண்ணணும். growth is not automatic, தானாலாம் வராது. இட் மஸ்ட் பி இன்டென்ஷனல். நான் வளரணும்னு முடிவு எடுத்து வளரணும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். புறப்பட்டே போகாதவனுக்கு வளர்ச்சியே கிடையாது. ஆரம்பிக்க வேண்டும் முதல்ல. சோம்பேறி மாதிரி நீதிமொழி 26:13 சொல்லியிருக்கும், வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்குன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கூடாது. ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிச்சா, சின்ன காரியமாக ஆரம்பிப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆரம்பித்தால் மட்டுமே தான் அடுத்த அளவுக்கு போக முடியும். அல்லேலூயா. அடுத்த குழப்பம், எதை ஆரம்பிக்கிறதுனே தெரியலைங்க. இப்போ எதில் ஆரம்பிக்கிறது? ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட எதில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அடுத்து எப்படி வளரணும்னு நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லிட்டுங்களா, if you and me know the purpose and priorities of our life, we will choose where to grow and what to grow. நமக்கு நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இப்போ நான் ஒரு பிரசங்கராக நிற்கிறேன். அப்போ எதில் வளரணும்? நல்லா பிரசங்கம் பண்ணுறதுக்கு வளரணும். நல்லா பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஜனங்களுக்கு சொல்ல முடியும். ராத்திரியில் முந்தின நாள் ராத்திரியில் உட்காந்து எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதே திருப்பி மெடல் சொன்னால் அது என்னங்க, அதுக்கு விதையை தான் கொண்டு வந்திருக்கேன். விதை வளர்ந்து கடுகு விதையை குறித்து ஒரு வசனம் சொல்லும் போது லூக்கால் எழுதிருக்கு இல்லையா, 13:19, கடுகு விதைக்கு தேவராட்சியம் ஒப்பா இருக்குது. இது தேவராட்சியம் உங்களுக்குள்ள இருக்குது. நான் வந்து விதைக்கிறேன் தேவராட்சியத்தை அப்படின்னா, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான், அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்று, ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது. நம்ம கர்த்தர் கொடுத்த விதையை விதைச்சி இல்லையா, அது மரமாய் வந்து இந்த ஆகாயத்து பறவைகள் வந்து உட்காரணும். அப்படி ஒரு பிரசங்கத்தை செய்யணும்னு ஆசை இருக்குது. அப்போ சும்மா வந்துடுமா? விதைக்க புறப்படணும். அல்லேலூயா. சரி, வளர்ச்சி என்பது அப்படி வந்துடாது. உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ், நம்ம ஊழியம் என்ன, நம்ம அழைப்பு என்ன, தேவன் அப்படின்னு வச்சுட்டாருன்னா நம்ம தெளிவாக இருப்பாங்க. இதில் தான் வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டு போவோம். அல்லேலூயா. ஆனால் வளரணும்னா சில டிசிப்ளின்ஸ் தான் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். கரிக்குலம் எப்படி ஸ்கூலில் போட்டு அதை சிலபஸாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 1ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அடுத்து 2ஆம் கிளாஸுக்கு இதை மாற்றிடலாம் அப்படின்னு. அப்படி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் போகணும். அப்படி முறைப்படி வளரணும். அப்போ முறைப்படி வளரும்போது சில டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் வரும், சில பேர் தப்பு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் மிஸ்டேக்ஸ், தவறு நடக்கும். அப்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவை, ஆண்டோடைய அழைப்பு, தரிசனம், உங்கள் லட்சியத்தை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த டிசிப்ளின் கஷ்டமாக இருக்காது. எனக்கு கூட தரிசனத்தை நான் மறுபடி புதுப்பித்து கொண்டே இருக்க, இப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது எனக்கு கஷ்டமாக தோணாது, என் வளர்ச்சிக்காக, ஊழியத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் எப்போ ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்க? இப்போவுமே ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீங்களோ
உடனே ஆரம்பித்து ஆண்டவருக்காக வளரணும். அல்லேலூயா. அதேமாரி வளர்ச்சியை ஒரு நாளில் பார்க்க முடியாது. உழுகிறவன் நம்பிக்கையோடு உழுவதை போல இப்போ நல்லா செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் போடுற விதை, செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி தான் சீக்கிரம் வளர்ந்துடும். அதுவே மாமரம், தென்னை மரம் இருந்தால் ரொம்ப நாள் தண்ணி பாய்ச்சினா தான் வளரும். அல்லேலூயா. யாக்கோப்பு ஒரு வசனத்தை படிக்கலாங்களா? 2 வசனம். ஏசாயா 27 திருப்புங்க. ஒரு 2 பேசேஜ் ஒன்று முடிச்சிடுறேன். நிறைய இருக்குது. ஆனால் நான் அப்படி ஜம்ப் பண்ணி போகிறேன், டைம் முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு. ஏசாயா 27 ஒரு 3வது வசனத்துக்கு வாங்களேன். ஆண்டவர் இது அவருடைய தோட்டத்தை பற்றி சொல்கிறாரு. இது பிற்காலத்தில் நடக்க போகிற சம்பவம். அதுலேருந்து கற்றுக்க போகிறோம் நம்ம. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். 2 விஷயம் சொல்றேங்க. எந்த காரியத்தில் வளரணும், ஒரு தோட்டம் வச்சு வளர்க்குறோமோ, ஒரு ஊழியமாக இருக்கலாம், கேர்சலாக இருக்கலாம், வர்ஷிப்பாக இருக்கலாம், நீங்கள் எனிதிங், ஒரு மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் முதல்ல அதுக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சணும். டெய்லி டூ இன்வெஸ்ட் சம் டைம் ஃபார் இட். நான் ஒரு பிரசங்கராக இருக்கிறேன்னா, நான் ரெகுலராக பிரசங்கம் பண்ணுறேன் இங்கிலீஷில். உடனே வந்துருமா பிரசங்கம்? அந்த நாள்லேருந்து மைண்டில் தட்ட விட்டுறோம். ஒரு சீடு விழுவுது. இதை டூ மச்சாக டெவலப் பண்ணிட்டு தான் பிரசங்கத்தை முடிக்க முடியாமல் இருக்கிறோம். இப்போ அதையும் கண்ட்ரோல் பண்ணி ட்ரிம் பண்ணி இதை சொன்னால் போதும். வர ஜனங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய ஆள் நினைக்க போகிறது கிடையாது. சுருக்கமாக கொடுக்கலான்னு கற்றுக்குறோம். அப்போ அதை டெவலப் ஆகிட்டு டெய்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ அடிக்கடி டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்களா? டெய்லி நல்ல பாடலில் பாடி ஆண்டவர் ஆராதிச்சு தாளம் சூதியெல்லாம் கற்றுக்கணும். அடிக்கடி யாரும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதபடி நம்ம க்ரோத்தை பாதுகாத்துக்கிட்டே வரணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம வளர்ச்சியை தடை செய்யக்கூடாது. 27 வசனம். ஐசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி பாருங்க. எந்த விஷயத்தில் பண்ணாலும் டேக் அ ரூட். மேலோட்டமாக பண்ணாதீங்க, நல்ல ஆழமாக பதிஞ்சிடணும். வேரை பற்றி பேச நிறைய பேசலாம். வேறு பற்றினா தான் இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்ப வரும். நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறோம்னா அதுக்கு வேர் பிடிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துடணும் ஒரு டிசிஷனை. ஆமென். அல்லேலூயா. அப்படி அடிக்கடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை வளர்ந்துருக்கிறது எவ்வளோன்னு நீங்களே செக் பண்ணிங்கன்னா இது நமக்காக இல்லை, நாம் வளருவதனால மாத்திரமில்ல அடுத்தவங்களை வளர்த்துடணுங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் இப்போ ஒரு வசனம் நல்லா எழுதி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம ஒரு காரியம் செய்யும் போதுங்க தவறான நோக்கத்துக்காக ஆரம்பிக்காதீங்க. இவர் மட்டும் தான் கீபோர்டு வாசிப்பாரோ, நானும் கீபோர்டு வாசிப்பேன் அப்படின்னு ஆரம்பித்தா அந்த நோக்கம் சரியில்லை. தவறான காரியத்துக்காகவே எதையும் செய்யாதீங்க. என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் ஒரு விசிட்டிங்கில் வந்தார். அவரை 2 முறை பார்த்தேன். அவர் சர்ச்சில்னு சொல்லிட்டு உங்கள் சர்ச் மெம்பர் இவர் இப்படின்னு நல்லா கணிக்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிடேன். ஏற்கனவே இருக்குங்களே, அப்புறம் எங்க இல்லை நீ ஆரம்பிச்சிரு, அப்படின்னா தான் உன்னை ஆளாக தெரியுன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கிளப்பி விட்டு நீ பாட்டில் சொல்லிட்டு போறீங்க. எனக்கு அப்படி ஐடியாவே இல்லைங்க, நீ அப்படி பண்ணா தான் உங்களை மதிப்பாங்க ஆகுன்னாரு. இப்படி ஒரு காரியம் பண்ணாலும் நான் பைபிள் சொல்லி கொடுத்துருக்க முடியும். பட் நோக்கம் தப்பு. எனக்கு ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்படுகிற வளர்ச்சி அது வளர்ந்துருக்கும். அதான் பைபிள் எழுதியிருக்கிறது. ரோமர் 11:16 பிற்பகுதியில் வேறானது பரிசுத்தமாக இருந்தால் தான் கிளை பரிசுத்தமாக இருக்கும். நோக்கமே தப்பாக இருக்கிற எந்த வளர்ச்சியும் பாதிப்பு தான். செய்ய முடியும், நோக்கம் சரியில்லை. அதே போல் வளர்றது தவறான திசையில் வளரக்கூடாது. ரொம்ப பிரயாசப்படுறேங்க, ஒன்றும் சரியில்லையே, தவறான திசையில் போகக்கூடாது. அல்லேலூயா. சட்டத்தின்படி தான் மல்யுத்தம் பண்ணணும் பைபிள் போட்டிருக்குது. கஷ்டப்பட்டு தான் வளரணும், பிரயாசப்பட்டால் தான் பலனில் முந்தி பலன் கிடைக்குமா? எல்லா பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு. இப்போ பிரயாசம் எடுத்து நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்து நீங்கள் ஒரு ஜெபத்தோட நீங்கள் என்னென்ன காரியத்தில் வளரணும்னு எழுதி வச்சு வளருங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ், உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த காரியத்தில் வளர ஆரம்பிங்க. உங்களுக்கு போட்டி நீங்கள் தான். எனக்கு போட்டி போன வாரத்து பால், இந்த வாரத்தில் எனக்கு போட்டி. கம்பேர் பண்ணாதீங்க யார்கிட்டையுமே. நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த 150 பேர் தான். உங்களோட நான் கம்பேர் பண்ணி ஒரு பிரசங்கியாரை மாறினா சாரி. நல்ல பிரசங்கியாரெல்லாம் நிறைய பார்த்துட்டு, வெள்ளூரில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப மாதிரி அம்புட்டு வசனம் சொல்கிறாரு. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செக்மெண்ட்டாக கட் பண்ணி யூடியூப்பில் நீ கமெண்ட் பண்ணால் கூட அத்தனைக்கும் வசனம் இருக்குது. நாங்களாம் வாய்க்கு வந்தப்பெல்லாம் சிலதை சொல்லிவிடுறோம். அப்படி சில மாதிரிகளை வச்சு நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். இயேசு பிரசங்கத்தை இப்போ ஒரு காலம் சென்ற புதிந்த ஊழியக்காரர் அமெரிக்காவில்
இயேசு நன்மை செய்வார் சொல்லாம இயேசு தான் ரட்சகர்னு கடைசி வரைக்கும் பேசினாரு. ஊரு ஃபுல்லா அவருக்கு வரவேற்பு. அப்படி பேச முடியலையே. நல்ல மாதிரிகள் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் முடிஞ்சிருச்சு. நல்ல மாதிரிகள் வேணும். அதுக்கு தான் வசனம் நமக்கு எழுதியிருக்கிறது ஹீப்ரூஸ். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு, அவங்கள பாருங்க. இன்னொரு வசனம் எழுதியிருக்கும், நமக்கு முன்னாடி சென்று மரித்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அடிச்சுவடுகளை பின்பற்றணுமா. நல்ல புக்கு படிக்கலாம், நல்ல பிரசங்கியார பாருங்க. இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்துடாதீங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க. எத்தனையோ காலம் சென்ற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. வாழ்ந்து முடித்தவர்கள் சரித்திரத்தை ஃபாலோ பண்ணுவது நல்லது என்று என் ஆலோசனை. நீங்கள் யாரை கண்டு இன்ஸ்பயர் ஆகிறீங்களோ அது உங்கள் விருப்பம். என் ஆலோசனை, காலம் சென்றவர்கள், வாழ்ந்து முடித்தவர்கள், அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். 2 விஷயத்தில். ஒன்று, நம்ம தொடர்ந்து வளரணும் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேணும், ஒரு மென்டர் வேணும், ஒரு ட்ரெயினர் வேணும், ஒரு கோச் வேணும், நல்ல பாஸ்டர் வேணும், நல்ல சர்ச் லீடர் வேணும். அப்போ அவங்களோட கனெக்ட் ஆக வளருவோம். நம்ம எதில் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் யாருக்கு? ஜனங்க முக்கியம். ஜனங்க எதை எதிர்பார்க்குறேன்? ஜனங்களை படிக்காம நான் என்னத்தை படிக்கிறது? இப்போ ஜனங்க முக்கியம். அவங்க தான் இம்ப்ளிமெண்டர்ஸ். அவங்களுடைய மனநிலைமையும் புரிஞ்சுக்கிட்டேன்னா இவங்க உதவியால் வளருவேன், இவங்களுடைய தேவையை அறிஞ்சு நான் செயல்படுவேன். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றே முடிச்சிருங்க. சபை வளர வேண்டும். எபேசியர் 4:11-15. ஏன் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நான் வளரணும்னு மட்டும் இல்லைங்க, எனக்கு பாரம் சபையே வளரணுங்க. இது சரீரம். இந்த கை மட்டும் வளர்ந்தா என் பாடி எப்படி நினச்சி பாருங்க. என் தலை மட்டும் பெருசாக இருந்து பாடி ஸ்லிம்மாக இருந்து எப்படி நினச்சி பாருங்க. ஒரு கால் பெருசாக ஒரு கால் சின்னதாக இருந்தால் எப்படி நினச்சி பாருங்க. சபையில் 5 விதமான ஊழியம் எது கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு வாய்ப்பு கிடைச்சி பிரசங்கம் பண்ணுறதுக்கோ பாட்டு நடத்துக்கோ ஜெபம் நடத்தவே இல்லை. சபைக்கு வர ஜனங்களை சுவிசேஷ ஊழியத்துக்கு எக்யூப் பண்ணணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தகுந்தாப்புல அவங்கள வளர்த்து விடணும். இதில் முழு சபையும் வளர்ந்தா தான் பார்க்க அழகாக இருக்குன்னு வசன பகுதியை பார்த்துட்டு முடிச்சிடலாம். இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தயவுசெய்து கேளுங்க. இதில் நிறைய படிச்சிருக்கேன். எப்படியாவது வளர்ந்துடணுமேங்கிறதான். சபை எல்லாரும் வளர்றாங்க. எண்ணிக்கையில் வளரணும், பொருளாதாரத்தில் வளரணும், கிளை ஊழியங்களில் வளரணும், நம்ம திறமைகள் வளரணும், ஆடியோ வீடியோ வளரணும், சேர் போட்டால் கூட நீட்டாக இருக்கணும், எல்லாத்துலையும் வறுக்கணும். மண்டையில் யோசிக்கணுங்க. யோசிக்கிறதே கிடையாதுங்க. டபா 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 டபான்னு செய்கிறது. கொடுத்த மூளையை யோசிக்கணும். நல்லா யோசிச்சா இருதயத்து நல்ல யோசனை இருக்குன்னாரு. ஞானம் உள்ளவன் முன்னெடுக்கிறான்னு. கடைசி வேத பகுதி எபேசியர் 4:11 வசனத்திலேருந்து படிக்கலாம். நம்ம அதோட முடிச்சிடறேன். நான் பேசுனா நான் பேசிகிட்டே இருப்பேன். இங்கே இதோடு தெரிஞ்சுக்கணும். சபையில் இருக்க ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் தயவு செய்து கவனிங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இதுவரை நம்ம செஞ்ச ரிசல்ட்டு ஜனங்கள்ட்ட என்னத்தை பார்த்துருக்கோம், அப்படி பார்த்த ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்ததா, எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சா என்று பார்ப்போம். வசனம் 11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசனால அறிவிலும் ஒருமைப்பட்டுள்ளமாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷத்தின் ஊழியக்காகும். அப்படின்னா எக்யூப்பிங் த செயின்ட்ஸ் ஃபார் த ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிசம். அவங்களுக்கு நம்ம தான் பயிற்சி வைக்கணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி அடைவதற்கும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பொருளாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினாராம். இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதுமாது. ஓகே, அதை விட்டுலாம். 15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலாயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாகவே அப்படி செய்தார். ஊழியங்கள் எதுக்கு? சபை ஜனங்களை வளர்த்து விடுவதற்கு. அதுதான் சொன்னேன். நாம் வளர்ந்தா மட்டும் போதாது, வளர்த்து விடணுங்கிற பர்பஸ் இருந்தால் நல்லா வளருவோம். அடுத்து 16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிகை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இது இந்த வசனம் புரியாத மாதிரி இருக்குது. 16 வசனம்னா சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வளரணும். அப்போ தான் சரீர வளர்ச்சி, ஆண்டவர் சபை முழுமையான வளர்ச்சி அடையும். ஊழியர்கள் மட்டும் வளர்ந்துட்டு போகிறதில்ல, சிறுப்பில் முதற்கொண்டு சபையில் எல்லாருக்கும் வரும். புதுசாக வரவங்களுக்கு தான் டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம வரும்போது டிசைபிள்ஷிப்பு மெம்பர்ஷிப் ஆகுறாங்க, லீடர்ஷிப்புக்குள்ள அவங்க நடத்தணும். அடுத்து உலகத்துக்குள்ள அவங்க அனுப்பி அவங்கள ஒரு சாட்சியாக மாற்றணும்னா சபையில் ஒவ்வொரு சிலபஸ் வச்சு பண்ணணும். அதெல்லாம் கர்த்தர் நடத்துவார். ஒரே நிமிஷம் மட்டும் ஜெபம். யாராவது வளரணும்னு விரும்புறீங்களா? இன்றைக்கு உடனே கெட் ஸ்டார்ட் டுடே இட்செல்ஃப், ரைட் நவ, திஸ் இஸ் த டைம், டுடே இஸ் த டைம். இன்னைக்கு விட்டா என்னைக்கு மாற போகிறோம்? ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. நான் வளரணும் ஆண்டவர். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல எத்தனையோ காரியம் இருக்கு ஆண்டவர், நான் வளரணும்னு சொல்லி சில காரியங்களை முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் போய் ஜெபம் பண்ணி உங்கள் வளர்ச்சியை சபை பார்க்கணும், நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல பார்க்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே நிமிஷம் தான், 60 செகண்ட்ஸ். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. குழந்தைய போல் நாங்கள் இருக்க இனி விரும்பல ராஜா.
வளர்றது, நாங்கள் தேறுவது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் தேறுவது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் ஆண்டவரே. சில காரியத்தை எங்க ஆரம்பிக்கிறதுனே எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அப்படி ஆரம்பிச்சாலும் அதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஞானத்தை தாங்க, நல்ல வழிமுறைகளை தாங்க, நல்ல சூழல்களை தாங்க, நல்ல தலைவர்களை எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆட்களை தாங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் வளரணும்ப்பா, நாங்கள் வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். போன வருஷம் போல இப்போ இல்லை, இப்போ போல அடுத்த வருஷம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் இது வரைக்கும் அப்படி தவறி இருந்தாலும் இன்றைக்கு முடிவெடுக்கிறோம். சபையாக எல்லா காரியத்தையும் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பார்க்க விரும்புகிறோம். எங்கள் சுயபலத்தால் ஒன்றும் முடியாது, உங்களை எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. வர நாட்களில் ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆண்டவரை எங்களை வளர்த்து விடுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.